மேடையில் அமர்ந்திருக்கின்ற வி. சேகர் சார், சிவசக்தி பாண்டியன் சார், நீதியரசர் கலையரசன், மரியாதைக்குரிய வி. கே. புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், செல்வா மாஸ்டர், பேரரசு, ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ், கேமராமேன் கோபி, ஏற்கனவே வெற்றி மகேந்திரன் கொஞ்சம் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் பண்ண முடியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி கோபி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாறி மாறி எடிட் பண்ண எடிட்டருக்கு என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் சில கதாபாத்திரங்கள் சில கதையை காட்சியாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி, அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க, அல்லது டிஎஸ்பி, எஸ்பி, அது மாதிரி பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டி காக்கிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோட சினிமா போலீஸ். அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் என்ன கௌதமன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக தங்கப்பச்சி அந்த ஒப்பந்தம்லேருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா அவர் அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், இங்கே போராட்டம், ஏடா எங்கே போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது 2010 ஏதோ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனை கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? அப்போ சீமான் வரப்போகிறார், அது வேறு விஷயம், அதோட கம்பேர் பண்ணாங்கன்னா நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுறதும், ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும், அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேற. ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது, அரசியல் கட்சி தலைவராக போகும்போது, அதுவும் வேற ஒரு அமைப்பில் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேற. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்குறது ஒன்று. இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது? அப்போ இல்லை ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னமும் ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னாருன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும்போது இந்த படத்துல திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும் சார், ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபன் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் சார், வி. சேகர் சார்லாம் இந்த சினிமாவில் பலம் பெறும் தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பெறட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண இல்லை. ஒரு ஷூட்டிங் முடிச்சு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் ரிலீஸ் தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஊடகங்களில் தேட்டர் ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்காரு? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தோடு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடிச்சேங்க. அதில் எங்கள் அக்கா மையன் ஒருத்தன் படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார். டேய் ஜாக்கிரதையாடா, ஊருக்குள்ள எல்லாரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்கா போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தி வந்தது, எதையா இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதில் நீ ஜாக்கிரதையாக இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். தனுஷ் படத்தில் இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணால் நம்ம நடித்தோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்போ வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இங்கே இந்த படத்தில் எப்போவுமே என்ன சொல்கிறது பாருங்க, எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை.
யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுறதுக்கு? ஏன்னா நம்ம அங்க 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 போய் நிக்கிறப்ப யாரையுமே பார்க்க முடியல, பக்கத்துல நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்துல முதல்ல வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதம் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்துல திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படிங்கறதுல எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார்ட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்பவுமே உணர்ச்சி பூர்வமா இருக்கிறது தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்திலும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும், மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவரை தான் இருப்பாரு. டக்குன்னு உடனே வந்து நிற்கிறது. எனக்கு அந்த விதத்துல மிகப்பெரிய பெருமை. இந்த படத்துல நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி, அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். ரெண்டு பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னன்னா, அந்த படத்துக்காக எவ்வளவு வேலை செய்யணும். இப்ப சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிப்போம், நானும் ஜானி மாஸ்டரும். மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஜானி மாசெல்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச். ஈஸியார் அவர்கள் வந்து ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள்லாம் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. அது 15-16 படம் சொன்ன கருத்தை விட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசில் இறைக்கணும். அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வந்து வாடகைக்காரில் வந்து இறங்கினார். நல்ல படம் எடுத்து தான் அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமும் தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள காரில் வந்து இறங்கிருப்பீங்க. நம்ம பண்ண பாவம் நல்ல படமாக எடுத்துட்டோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. இங்கே மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணாடு பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா? அதெல்லாம் ஓகே தான். தினேஷ் இஸ் இருக்க, சட்னியை மாற்றிடலாம், இஸ் எப்படி மாற்றுறது? அது மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றுன்னு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இசு ஸ்ரீலாம் பெறுறோம். நம்ம அண்ணன் மாதிரி அதை வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நீ தனியாக சங்கம் வச்சலாம் போல இருக்கு. அது ஒன்றும் இங்கே கம்மியாக இருக்கு. ஏற்கனவே எத்தனை சங்கம்னா இருக்கு? ஒன்று டீம் வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் போல இருக்கு. அத்தனை ப்ரீசர்கள். ஒன்றே ஒன்று சொல்லணும், இங்கேயே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா இவர் அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல,
ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தவுடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். அடுத்து இன்னொரு பிஸியாக பார்ட்னர் வருவார். பார்ட்னர் இருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருக்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், இது வேறு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தயாரிப்பு வரும்போது வணக்கம் சொல்லுவார், வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது தயாரிப்பு எந்திரிச்சு வணக்கம் சொன்னார். நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறார், கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வசனத்தை மன்னிக்கணும்னே, எத்தனை மணிக்கு அப்போ லிஸ்ட் போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் சொல்லுவார், சார் அவங்க கூட சொல்லுவாங்க, சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாகும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் ஃபஸ்ட்டு சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. ரெண்டு பிடிச்சிருக்கு இந்த கதை, நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க, இதுவே பெரிய சாதனை கவுன் சார். நீங்கள் உண்மையே இந்த படைங்கிறது என்னதுமா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான். தயாரிப்பு படை, இந்த படையாண்ட மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூரிகான் தயாரித்து அவரே ஹீரோ பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம் தான் எழுதினேன். அப்போ அவுட்டு ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். அப்போ தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கொடுப்பாரு. அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிறாள். நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசைட்டை ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் பட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வெட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல, தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்கணும்னு வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்கிட்ட காப்பி வச்சு நீ காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. ஆமாம், நீ பேரையே முடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சிருக்கனால ஓகே மனுஷன் விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறதே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். நீங்கள் நாம் தமிழ் கட்சி வச்சிருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சிருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது வரலாறு, ஆனால் இன்னைக்கு அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. அது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரது சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆயிட்டோம். அதனால் இன்னைக்கு இது தமிழ்நாடு. இன்னைக்கு சீமானண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசை விட்டு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கோ தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் நிச்சயமாக வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சு, நம்ம பாடமுரளி வரும்போது தான் வசனம், வாங்க நீங்கள் வாங்க அறிமுகம் ஆகிட்டு இல்லை ஏறுங்க, தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கடையெல்லாம்
பாலமுரளி வருமா இந்த படத்துக்கு ஒரு தான் வசனம். பல இடங்களில் கைது எட்டினேன் சார். அதில் எல்லாம் சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அள்ளிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறது வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க. பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக தான் பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இது நல்ல வசனம் வந்துச்சு. பாடலில் ஒரு வரி வந்துச்சு. தமிழ் இனம் உலகிலே அதான் மூத்த குடி. தமிழ் மொழிதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் பெரிய பேசிட்டே இருக்கோம். நம்ம பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபுக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவங்கயா நீங்களாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்போ அவன் கூட ஒத்துக்குவான். கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்துக்கு போற்றத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். அவர் உண்மை சொன்னார். பலரை சொன்னார். தாய்மொழிந்து பிரிந்தது தான் கன்னடம்னாரு. உண்மைதானே? இதுதான் எல்லாம் படிச்சிருக்கோம். இதுக்கு எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. அது பொறுத்துக்க முடியல இங்கே. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும். உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே சார் இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொள்ள கொடுத்தானா அவன் பின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சார் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஆமாம்மா டார்ச் வச்சு உடச்சி வரதான் அவர் என்ன. அதனால் அது ஒரு போல சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கோம்னா நான் தமிழன் அமைச்சிருவேன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன். என் மொழிதான் மூல மொழி எல்லாத்துக்கும். நான் தமிழன். நான் தமிழனுங்கிற வார்த்தை என்னைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தை வீசார் சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் பேசக்கூடாது. அதாவது சீமானண்ணன் வந்திருக்காரு. சீமானண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சரி, சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உணவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான். யார் கன்னடத்தில் கணிக்கிறான். யார விசி சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும். நான் சொன்னது சரியா தவறா? நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சுட்டேன். இன்னைக்கு நிறைய சொன்னீங்க கவுன்சிலை பற்றி. இன்னைக்கு ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு பேப்பர் சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழ் யாருக்கும் பதிவு போட்டு விட முடியாது. கனடாவில் அதிகமாக பேப்பர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர்கள் தான் அங்கே பதவி இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. கேரளா இங்கே குட்டிக்கரம் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழர் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்திலும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்து மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டை ஆடுறவங்களா இருக்கலாம். அது என்னைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்? அன்னைக்கு வரணும். அன்னைக்கு வந்தால் தான் நம்ம தமிழங்கிற உணர்வு நம்ம தமிழன் நினச்சி நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பகுதிக்கு அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா, அது ஒன்றே உண்மை. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா. ஏன்னா அவன் கீழே இருக்கோம், அவன் மேலே இருக்கான். நிமித்தே பார்ப்போம். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றுடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கு நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப, தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சிடா, வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன அதுக்கு விளக்கு இப்படி ஆகி போச்சு. போ தலை நிமிருங்கிறது நேரிட்டு பார்ப்போம், ஒதுங்கி
நிற்போம். தமிழும் நேருக்கு தமிழ் நிற்க வைப்போம். அவ்வளோ. நன்றி, வணக்கம்.